இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் வந்து அவல் எடுத்துக்கோங்க. சிவப்பரிசி அவல் கூட எடுத்துக்கலாம், நல்லா ருசியாக தான் இருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவி தண்ணியெலாம் இழுத்துட்டு ஒரு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே பவுலில் வந்து ஒரு பவுல் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு, ஒரு பவுல் வந்து வெல்லம் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மிக்ஸியை அலசி தண்ணியை ஊற்றிடுங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூ அல்லது தேங்காய் பத்தையாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து குழிப்பணியார சட்டி வச்சுட்டு குழந்தை கொடுக்குறனால நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு 3/4 குழி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வர்றது வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் வேக லேட்டாகும், மூடி வச்சு கூட நீங்கள் வேக வைங்க. 2 பக்கமும் நல்லா செவந்தோடனே எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துப்பாங்க. டஃப்ஃபுல் டேஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டையும் கவனம் கட்டும். வாழ்க வெள்ளமுடன்.